எல்லோருக்கும் வணக்கங்க. ரொம்ப கால் பெயின், அதனால் உட்காந்து தான் பேசுகிற மாதிரி இருக்குது. தப்பாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க, என்னால் நிற்க முடியல. மேலே வீடியோவில் ஓடிட்டுருக்கும் பார்த்தீங்களா, அது எல்லாமே இந்த மாதம் நம்ம சர்ஜரி பண்ணி கொடுத்ததுங்க. மின்னகரில் 2 ஃபீமேலு, சோமனூரில் இருந்து 1, அது போக இப்போ எங்கள் ஏரியாக்குள்ளேருந்து 1 எடுத்திருக்கேன். இது போக ஒரு 10 குட்டி நம்ம ரெஸ்கியூ பண்ணணும். 2 இறந்துச்சு, 8 குட்டி நம்மக்கிட்ட இருந்துச்சு. அது போக பப்பியோட கேன்சர் ஆப்ரேஷன். சரிங்களா? இது போக நம்ம அந்த 40 பேத்துக்கு 2 நேரம் சாப்பாடு போட்டு பார்த்துட்டு இருக்கோம். அதிகமாக என்னால் வீடியோ தான் கொடுக்க முடியலைங்க. ஆனால் நம்ம செய்ய வேண்டிய வேலைகளை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கோம். ஏன்னா நான் கம்பெனியும் பார்த்து இவனுங்களையும் பார்க்குறப்ப வீடியோவில் எனக்கு முழு கவனம் செலுத்த முடியல. அதே போல் ஹாஸ்பிட்டலுக்கு என்னால் கடன் அப்படிங்கிறது 2 ஹாஸ்பிட்டல்லையுமே ஒரு 15,000 ரூபா தான் அவுட்ஸ்டாண்டிங் வைக்க முடியும். அதுதான் எனக்கும் நல்லது, அவங்களுக்கும் நல்லது. ஆனால் ஒரு ஹாஸ்பிட்டலில் 40,000 ரூபா இருக்குங்க, இன்னொரு ஹாஸ்பிட்டலில் 25,000 ரூபா இருக்குது இப்போ வரைக்கும். இதில் சோமனூர், அதே போல் மின்னகர், இங்கே 2மே கொஞ்சம் அவங்க கொடுத்தாங்க ஹெல்ப்புக்கு. ஆனால் தடுப்பூசி, போர்டிங்கு, அது போக ஆட்டோ, நம்ம எக்ஸ்ட்ரா அந்த நோபி வேக்சின் இதெல்லாம் போட்டது நம்மளோட இதாக ஆயிடுச்சுங்க. இன்றைக்கி எடுத்த குட்டிக்கு ஃபுல்லாக நம்ம தான். பப்பிக்கும் அதே போல் தான். சின்ன சின்ன ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அவங்களும். ஆனால் முழுசாக அதுக்கு பத்தலைங்க. டீட்டெயிலாக பில் இருக்குது, பார்த்துக்கோங்க. முடிஞ்சவங்க ஹெல்ப் பண்ணுங்கள். என்னால் சீரியல் மாதிரி வீடியோவும் போடவும் தெரியாமல் இப்போ இந்த மாதம் இவ்வளோ குட்டிகளை எடுத்துட்டேன். ஏன்னா எல்லாமே ஹீட்டுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. எடுத்துட்டேன். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. முடிஞ்சவங்க ஒரு சின்ன சின்ன அமௌண்ட் கொடுத்து இந்த கடன்லேருந்து என்னை வெளியே வர வைக்கிறதுக்கு உதவி செய்யுங்க. அடுத்தது கொஞ்சம் பார்த்து செஞ்சுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா ரொம்ப ரிஸ்க் எடுக்கிறதுக்கும் எனக்கு பயமாக இருக்குதுங்க. முடிஞ்சவங்க ஒரு சின்ன சின்ன ஹெல்ப் பண்ணுங்கள். நன்றிங்க.